வணக்கம் நண்பர்களே. இந்த மாரி கம்பி எடுத்துட்டு, ரவுண்டா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு, அந்த பொருள் ஏத்த மாரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வாட்டர் பாட்டில் கேப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்புக்கே நான் வந்து இந்த கம்பிய அப்படியே மெஷர்மென்ட் பண்ணிட்டு, ஒரு கொஞ்சமா விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில்ல இந்த அளவுக்கு நீங்க விட்டுட்டு கட் பண்ணா கூட போதும். கொஞ்சமா விட்டுட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பகுதிய நீங்க உள் பக்கமா வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும்ல அந்த பார்ட்ட வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க சிசர் யூஸ் பண்ணிட்டு. எதிர் பக்கத்துல உள்ளது வந்து வெளி பக்கமா நீங்க மடிச்சு விட்டுக்கோங்க அந்த கம்பிய. நம்மளோட ரவுண்ட் இயரிங்கோட கம்பி ரெடி. மாதிரி இன்னொன்னும் நம்ம பண்ணிக்கலாம். ஈஸியா நம்ம வீட்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம ஜிம்காக்கும் 2 டைப்ல வந்து ஊக்கு செய்வோம். அந்த ஊக்கையும் நம்ம சேனல்ல வந்து செஞ்சு போட்டிருக்கோம். மறக்காம விசிட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க போய் விசிட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரீ டைம்ஸ்ல. இப்போ அந்த ஹூக்ல வந்து நம்ம உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இயரிங்ஸை வந்து தயாரிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு 3 வெரைட்டி பீட்ஸ் இருக்குது. அந்த 3 வெரைட்டி பீட்ஸை நம்ம எத்தனை வெரைட்டியாக இயரிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு ஹூக்கு யூஸ் பண்ணிவிட்டு இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து இயரிங்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்